இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பிறந்து இன்று உலகம் அறிந்தவர்தான் கூகுள் நிறுவனத்தினுடைய CEO திரு சுந்தர் பிச்சை அவர்கள். இவர் ஒரு முறை ஒரு தேநீர் நிலையம் ஒன்றுக்கு செல்கிறார். அங்குள்ள உதவியாளரை அழைத்து தேநீரை கேட்கின்றார். அதன் பிறகு அந்த தேநீர் நிலையத்தில் தேநீர் குடித்துக் கொண்டிருப்பவர்களை பார்க்கின்றார். ஒரு மேசையில் அமர்ந்திருந்த ஒரு குழுவினர் திடீரென்று கூச்சலிடுவதை பார்க்கின்றார். ஏன் இந்த கூச்சல் என்று பார்த்தபோது அங்கு ஒரு கரப்பான் பூச்சி ஒருவர் மேல் உட்கார்ந்தது. சிறிது நேரத்தில் அந்த கரப்பான் பூச்சி அடுத்த மேசையில் இருந்த ஒருவர் மீது உட்கார அங்கிருந்தவர்கள் எழுந்து பெரும் கூச்சல் இடுகின்றனர். இவ்வாறு அந்த கரப்பான் பூச்சி அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவர் மீதாக உட்கார அவர்களும் சத்தம் போட ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு அந்த கரப்பான் பூச்சி அங்கிருந்த உதவியாளர் மீது உட்கார்ந்தது. ஆனால் அந்த நபர் எந்த ஒரு சத்தமும் போடவில்லை. சிறிது நேரம் அமைதியாக காத்திருந்தார். அந்த கரப்பான் பூச்சி அவர் மேல் மெல்ல ஏறி நகர்ந்தது. அதன் பிறகு சிறிது நேரத்தில் அந்த கரப்பான் பூச்சி அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார அவர் அந்த கரப்பான் பூச்சியை பிடித்து வெளியே எடுத்து சென்று அதை கொன்று போட்டாராம். இந்நிகழ்வை பற்றி சுந்தர் பிச்சை கூறுகின்ற பொழுது, இன்று உலகில் எவருக்கும் காத்திருப்பதற்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை. அந்த தேநீர் நிலையத்தில் அந்த உதவியாளரை போல மற்றவர்களும் சிறிது நேரம் அமைதியாய் காத்திருந்தால் அந்த கரப்பான் பூச்சியை மிக எளிதாக பிடித்திருக்க முடியும் என்கின்றார். இன்று நாம் அனைவரும் உடனடி உலகத்தில் இருக்கின்றோம். எல்லாமே நமக்கு உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று, உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்றோம். நாம் எதிலும் எதற்காகவும் எத்தகைய சூழலிலும் காத்திருக்க மனமில்லாமல் இருக்கின்றோம். இத்தகைய ஒரு சூழலில் தான் காத்திருப்பதற்கு ஒரு காலம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதுதான் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த திருவருகை காலம். இந்த திருவருகை காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்காக, அவர் வருகைக்காக காத்திருக்க என்ற இறை வார்த்தையின் வழியாக அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருவருகை அதாவது ஆங்கிலத்தில் அட்வென்ட் என்னும் இந்த வார்த்தை லத்தீன் மொழியின் அட்வேனியோ என்ற வார்த்தையிலிருந்து வருகின்றது. இது தமிழில் வருகிறார் அல்லது வந்து கொண்டிருக்கிறார் என பொருள்படும். திருவருகை காலத்திலே இயேசுவின் வருகைக்காக எதிர்பார்த்து நம்மை நாமே தயாரித்து காத்து கொண்டிருக்க அழைப்பு பெறுகின்றோம். இந்த திருவருகை காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற ஒரு காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். அவர் வருகைக்காய் நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டிய காலம். அதற்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். இன்றைய நற்செய்தி, உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவார் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் விழிப்போடும் தயாரிப்போடும் காத்திருங்கள் என்று அழைப்பு தருகின்றது. விவிலிய பின்னணியில் இயேசுவின் வருகையை 3 நிலைகளில் எடுத்து வைக்கிறார். இந்த நிலையில் 3 விதமான காத்திருப்புகள் வெளிப்படுகின்றது. ஒன்று, வரலாற்று வருகை. இது இஸ்ராயல் மக்களின் காத்திருப்பை நமக்கு காட்டுகின்றது. வரலாற்றில் மானிடகுல மீட்புக்காக இறைமகன் இயேசு மானிடத்தின் ஆடையை அணிந்து மனிதனாக மண்ணுலகில் வந்ததை காட்டுகின்றது. இது பாலகன் இயேசுவின் வருகை, அதாவது இந்த தெய்வம் மனித குழந்தையாக பிறந்ததாகும். லூக்கா 1 அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். இது காத்திருப்பின் அடையாளம், மீட்பின் அடையாளம். 2000 ஆண்டுகளாக இஸ்ராயல் மக்கள் காத்திருந்ததனுடைய வெளிப்பாடு. ஆபிரகாம் முதல் மரியா வரை காத்திருந்ததை வெளிப்படுத்துவதுதான் இந்த வரலாற்று வருகை. எசையா 7 அதிகாரம் 14 வசனம். ஆக பழைய ஏற்பாட்டின் மையமே வரவிருக்கும் மெசியாவின் வருகை. அவர் வருகைக்காக காத்திருந்ததுதான். இரண்டாவதாக, மாட்சியில் வருகை. இது உடன் இருந்தவர்களின் காத்திருப்பை எடுத்துரைக்கின்றது. இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு அவர் மாட்சியோடு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுதான் இந்த மாட்சியின் வருகை. தங்களோடு இருந்த இயேசு மாபெரும் அரசர் ஆவார் என எதிர்பார்த்த
திருத்தூதர்களும் சீடர்களும் அவரது இறப்புக்கு பிறகு என்ன நடக்குமோ என எண்ணி ஏங்கி அவருக்காக மீண்டும் காத்திருந்தனர். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும். லூக்கா நற்செய்தி 9:22 வசனம் என்று இயேசு சொன்னதன் பின்னணியில் இந்த காத்திருப்பு அமைகிறது. இயேசு உடனிருந்தவர்களை சந்திக்க தனது உயிர்ப்பில் மாட்சியோடு வந்தார். 3ஆவதாக தீர்ப்பில் வருகை. இது கிறிஸ்தவர்களினுடைய காத்திருப்பு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன். மத்தேயு 28:20 என்று கூறிய இயேசு என்றும் நம்மோடு இருக்கிறார். இவர் இறை ஆட்சிக்குள் நம்மை அழைத்து செல்ல மீண்டும் 2ஆம் முறை நீதி தீர்ப்பிட வருவார் என ஆவலோடு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். இது இறை ஆட்சிக்குள் அழைத்து செல்ல தீர்ப்பில் இயேசுவின் வருகையை நமக்கு காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் அவரின் இந்த வருகையின் போது நம்முடைய காத்திருப்பு எப்படி அமைய வேண்டும் என்பதை 2 நிலைகளில் எடுத்துரைக்கின்றது. ஒன்று, நாம் விழிப்போடு காத்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது என்கின்றது. உறக்கத்தில் நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது என்று இன்றைய 2ஆம் வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பெரும்பாலும் நாம் கடந்த காலத்தில் வாழ்கிறோம். வருத்தங்களாலும் காயங்களாலும் சிக்கியுள்ளோம். அல்லது நாம் எதிர்காலத்தில் வாழ்கின்றோம். என்ன நடக்கும் என்ற கவலையால் ஆட்கொண்டுள்ளோம். ஆனால் கடவுள் நம்மை நிகழ்காலத்தில் சந்திக்கிறார். காத்திருப்பவர்கள் எல்லாம் விழித்திருப்பது இல்லை. நம் நிலையை அறிந்திருந்தால் நம் கிறிஸ்தவ நம்பிக்கை, பக்தி, முயற்சிகள் மற்றும் சாட்சிய வாழ்வு ஒவ்வொன்றுமே நம்மை விழிப்போடு ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்க அழைக்கின்றது. 2ஆவதாக தயாரிப்போடு நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என இயேசு எடுத்துரைக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகம் பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. கலியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீ இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ள நம்மை முழுவதுமாக தயாரிக்க அழைக்கின்றனர். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசுவை வரவேற்க நம் உள்ளங்கள் பாவமின்றி தயாராக இருக்கின்றதா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். காத்திருப்பவர்கள் எல்லாம் விழிப்போடும் தயாரிப்போடும் இருப்பதில்லை. மானிட மகனுக்காக காத்திருந்த 10 கன்னியர்கள் எல்லோரும் விழித்திருக்கவில்லை, தகுந்த தயாரிப்போடு இல்லை. என்று நாம் என் நிலையில் உள்ளோம் என்பதை சிந்திப்போம். இன்று நாம் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்ற உடனடி உலகத்தில் சற்று நேரம் காத்திருக்க கற்றுக்கொள்வோம். இந்த காத்திருப்பு நமக்கானது, நம்முடைய வாழ்விற்கானது. இதற்காக நம்மை தேடி நான் உன்னுடைய இல்லத்தில் மற்றும் வாழ்க்கையில் வர தயாராக இருக்கிறேன் என சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்காக காத்திருப்போம். இஸ்ராயேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். விளக்குகளுடன் விழிப்போடும் தகுந்த தயாரிப்புடனும் முன்மதி உள்ள கன்னியர்கள் காத்திருந்ததை போல நாமும் நம்முடைய அக விளக்குகளை ஏற்றி விழிப்போடும் தகுந்த தயாரிப்போடும் இயேசுவின் வருகைக்காக காத்திருப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.